வணக்கம். இப்போ ட்ரெண்டிங் டாபிக் எது போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்னு தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ், இன்னொன்னு ஐபிஎல். இதை தாண்டி பெருசா எந்த விஷயமும் ட்ரெண்ட் ஆகாது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த முகத்துல தான் இருக்கும். எலெக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்க விட்டுலாம். ஐபிஎல் இதை சொல்லவே தேவையில்லை. இன்னொரு பக்கம் நான் இதை பத்தி எதுவும் பேச வரலங்க. என்னன்னா ஒரு எம்பி ஒருத்தர் பேசினதை நான் பார்த்தேன் நாடாளுமன்றத்துல. அவர் கேட்ட ஒரு கொஸ்டின் எனக்கு ரொம்ப சரியா பட்டுது. என்னன்னா, ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் மாசம் போன் பில்லுக்காக மட்டும் 15,000 ரூபாய் ஒதுக்குறாங்களாம். அதாவது ஒரு போன் ரீசார்ஜ் 350 ரூபாய் அப்படின்னும் போது எதுக்கு 15,000 ஒதுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எழுப்பினாரு. மிகவும் சரியான ஒரு கேள்வி. எனக்கு அந்த கேள்வி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப அவரு சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. ஏன்னா உண்மையை கேட்டிருக்காரு, சஸ்பெண்ட் ஆயிட்டாரு. அவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, என்ன பண்ணாரு, எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா நாடாளுமன்றத்துல இது வரைக்கும் இந்த ஒரு கொஸ்டின் யாருமே கேட்டதில்ல, இல்ல கேட்கவும் இல்லை. அவர் கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு பாராட்டுகள். அவர் கேட்டது ஒவ்வொன்றும் உண்மை. ஏன்னா ஒரு 350 ரூபாய் ரீசார்ஜ் அப்படின்னும் போது 15,000 நீங்க ஒதுக்குறீங்கன்னா அப்போ மிச்சம் இருக்க 14,650 ரூபாய் எங்க போகுது? எதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு காசு? 350 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய இடத்துல 15,000 நீங்க கொடுத்து எதுக்கு அவங்கள ஊழல் பண்ண வைக்கிறீங்க? இதுவும் ஒரு வகையான ஊழல் தான். அதாவது ஒருத்தருக்கே 14,650 ரூபாய்னா அப்போ தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கங்களேன். 234 தொகுதி, 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் 15,000 கொடுக்குறாங்க. அப்போ மாசம் அவங்க செய்யற ஊழல் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய். அப்போ வருஷத்துக்கு 4.5 கோடி ரூபாய் கிட்ட வருது. இந்த 4.5 கோடியை வச்சு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நீங்க செய்யலாம். அதாவது அவங்களுக்கு நீங்க காசே கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரல, கரெக்டான அமௌண்ட்டை கொடுங்க. அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா அவங்க அதை எடுத்துட்டு அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துட்டே போறாங்க. ஏன்னா இங்க நீங்க பாக்குறீங்க பொலிட்டீஷியன்ஸோட வீடு எப்படி இருக்கும், அவங்க கிட்ட எவ்வளவு காருங்க இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இங்க 90% மக்கள் தினமும் வேலைக்கு போறவங்க. அதாவது ஒரு 15,000 20,000 சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டு அவங்க கஷ்டப்பட்டு வாடகையில் இருக்காங்க. ஆனா இங்க எதுவுமே பண்ணாம பாதி பேர் பாத்தீங்கன்னா உயர்ந்த இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மாறணும். இதெல்லாம் எப்ப மாறும்னா ஒரு நல்லவன் கரெக்டான ஒரு ஆளு ஆட்சியில உட்காரும் பொழுதுதான் இதெல்லாம் மாறும். அதாவது தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா அதிகமாயிடுச்சு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தவும் போறது இல்லையா? இது எங்க இருந்து சப்ளை ஆகுதுன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா இது எதுவுமே தடுக்க மாட்டாங்க. தடுக்கிற ஒருத்தனை கொண்டு வரணும். நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் தெளிவா யோசிச்சு முடிவு பண்ணி போடுங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டுமே அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மள அஃபெக்ட் பண்ணுன்றத தெரிஞ்சுட்டு எல்லாரும் ஓட்டு போடுங்க. நன்றி.